ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடைசியாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஒரு சில ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதான் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, சாரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்குது இல்லையா? chatgpt, ஜெமினி, அப்புறமேட்டு கிராக்கு, மெட்டா ஏஐ, அப்புறமேட்டு பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ், இன்னும் நிறைய டீப் சீக்கு, இந்த மாதிரி நிறைய ஏஐ மாடல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எல்லா ஏஐ மாடல்ஸும் வந்து இது நான் தான் பெஸ்ட்டுன்னு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. புதுசாக மாடல்ஸ் வருது. டெய்லி பார்த்தா என்னென்னமோ வந்து புதுசாக அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, புது மாடல்ஸ்லாம் வருது. இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஒரு யூஸராக நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எந்தெந்த மாடல்ஸ் எந்தெந்த டாஸ்க்குக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒரு ரிவ்யூ தான் வந்து நான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ ஜெனரலாக நம்ம மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஏஐ ரிவ்யூ ஒரு எல்எல்எம் ரிவ்யூ அப்படி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் நீங்களும் அந்த டாஸ்க்குக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் மேபி பெட்டராக வரலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் டெய்லி ரொம்ப கேள்விப்பட்ட பாப்புலரான நம்ம செல்லக்குட்டி chatgpt. ஸோ chatgpt பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏஐனாலே நிறைய பேர் chatgpt நினச்சிட்டு இருக்காங்க. பட் டு பி ஆனஸ்ட், chatgptங்கிறது ஒன் ஆஃப் த எல்எல்எம் ஏஐ மாடல். ஸோ அந்த chatgptோட கம்பெனி தான் வந்து ஓப்பன் ஏஐ. ஸோ அவங்க லான்ச் பண்ணுற மாடல்ஸ் தான் வந்து இந்த chatgptயில் வரும். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. GPT 3.5லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 4o, அதுக்கப்புறம் இப்போ 5 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜிபிடி மாடல்ஸ். ஓகே, ஸோ இந்த chatgpt மாடல்ஸை நம்ம டெய்லி எல்லா டாஸ்க்குக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக? பட் ஆக்சுவலாக chatgpt எந்தெந்த டாஸ்க்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, to say in one word, chatgpt is a very good interesting model. அது ஆக்சுவலாக நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பட் எனக்கு பர்சனலி chatgpt வந்து நான் ரைட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். chatgpt இஸ் ரியலி பெர்ஃபார்மிங் ஸோ வெல் இன் ரைட்டிங். ஸோ ரைட்டிங்னு நான் எதாவது மீன் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு பிளாக்ஸ் எழுதுகிறேன், இல்லை எஸ்இஓக்கு ஏதாவது ஆர்டிகல்ஸ் எழுதுகிறேன், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் போஸ்ட், இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து நான் எழுதுகிறேன் அப்படின்னா, ரைட்டிங் ரியலி ஆசம், லைக் சூப்பராக எழுதுது chatgpt. அண்ட் தென் நீங்கள் ப்ராம்ப்டிங்கில் வந்து பேசிக்கலி நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான ஜார்கன் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாத, சிம்பிளான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு. அண்ட் தென் எனக்கு வந்து இந்தியன் ஆக்சென்ட், ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்தியன்ஸ் ரைட் இட் இன் இந்தியன் ஸ்பீக்கிங் ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பேசிக்காக என்னென்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் ஆக்சென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஜென்ரலி வந்து ஒரு யூஎஸ் இல்லை அதர் பீப்புள் யூஸ் பண்ணதை விட இந்தியன் ஆக்சென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் வந்து நீ யூஸ் பண்ணு இந்த ரைட்டிங்கில் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் chatgpt ரியலி லைக் சூப்பர் ஆசம். அதோட ஒர்க்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த 4o மாடல் இருந்தப்போ நான் அந்த ரைட்டிங் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். பட் என்னவோ தெரில, இந்த GPT 5 வந்ததுக்கப்புறம் ரைட்டிங் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இது முன்னாடி மாதிரி இல்லை. லைக் chatgpt நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ இந்த GPT 5ல் என்னவோ தெரில, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பேடாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஆக்சுவலாக அந்த அவுட்புட்டே இல்லை, இதுதான் டு பி ஆனஸ்ட். ஓகே ப்ரோ, அப்போ chatgpt வந்து நம்ம கோடிங்லாம் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை வந்து வேறு எதுக்காச்சும் லேர்னிங்க்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாதா, அதுக்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நான் சொல்கிறேன். பட் ஆனால் நான் கோடிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி அண்ட் எல்லாத்துக்கும் சரி. இந்த எஸ்பெஷலி நான் மோஸ்ட்லி வந்து எந்த கோட்னா, லைக் ஃப்ரண்ட் அண்ட் கோட், பேக் அண்ட் கோட், லைக் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எஸ்பெஷலி ரியாக்டில் வந்து ட்ரை பண்ணேன். அண்டு டு பி ஆனஸ்ட், லைக் ஒரு 60-40%, ஒரு 60% வந்து லைக் இது கரெக்டாக தருது கோடு. பட் என்னவோ தெரில, ஒரு 40% வந்து எனக்கு அது கொடுக்குற கோடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. லைக் சில டைம் ஒர்க் ஆகுது, பட் அவுட்புட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அது ஒழுங்காக ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. அண்டு GPT 5ல் கோடிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் சேம், எனக்கு பர்சனலி கோடிங்க்கு வந்து நான் chatgpt வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் ரொம்ப கிடையாது. அண்ட் தென் சேம் அதே மாதிரி
இமேஜஸ். ஸோ chatgpt பொறுத்த வரைக்கும் இமேஜஸ் லைக் ஆர் ப்ரிட்டி குட். நீங்கள் பேசிக்காக ஒரு என்ன இமேஜ்னாலும் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, நம்ம ஃபேஸை வச்சு ஒரு சினாரியோ கொடுத்து அந்த சினாரியோவில் நம்ம இருக்கிற மாதிரி அதை மாற்றுறதா இருக்கட்டும். ஸோ இமேஜஸை பொறுத்த வரைக்கும் chatgpt லைக் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அது கொடுக்குற அவுட்புட் வந்து லைக் ரொம்ப ஹை குவாலிட்டியாக லைக் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஸோ பேசிக்காக எனக்கு இந்த டாஸ்க்லாம் chatgpt எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நான் chatgpt எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரைட்டிங்க்கு சூப்பராக இருக்குது, அண்ட் கோடிங்க்கு சம்டைம்ஸ் எஸ், அண்ட் ஆல்சோ இமேஜஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேசிக் லெவலில் புரிய வைக்கிறதுக்கு chatgpt ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி எனக்கு வேறு எந்த டாஸ்க்கும் வந்து லைக் பெருசாக நான் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. இதுதான் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற டாஸ்க். ஸோ பேசிக்கலி chatgpt இஸ் குட் ஃபார் ரைட்டிங். ஸோ இதுதான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் chatgpt. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஏஐ மாடலுக்கு போனால், விச் இஸ் கூகுளோட ஜெமினி மாடல். இந்த மாடல் நீங்கள் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த மாடலில் எனக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிச்சு, எந்த ஒரு டாஸ்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜெமினி ஆப்வியஸாக வந்து லைக் விச் இஸ் ப்ரெட்டி குட் மாடல். அண்ட் அது வந்து நிறைய டாஸ்க்குக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஜெமினியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் இட் ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஸோ நீங்கள் ஒரு கான்செப்ட் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளஸ்டிக் வேல புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதில் ஜெமினியை அடிச்சிக்கவே முடியாது. செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்டு எனக்கு பேசிக்காக என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி லைக் கம்பேரிட்டிவ்லி மீதி மாடல்ஸை விட எனக்கு வந்து ஜெமினி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. எனக்கு அது சொல்லிக் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா தருது. லைக் ஐ மீன் நான் நிறைய டைம் வந்து சேம் ப்ராம்ப்ட் வந்து மல்டிபிள் மாடல்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஜெமினி வந்து லேர்னிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கைடட் லேர்னிங்னு ஒரு புதுசாக ஒரு லைக் அது உங்களுக்கு கான்செப்டை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு பர்சனலைஸ்ட் மென்டர் மாதிரி அது வந்து உங்களுக்கு டீச் பண்ணும். விச் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட். நான் அதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ வாட் அபவுட் கோடிங் அண்ட் ரைட்டிங் டாஸ்க், இந்த டாஸ்க்லாம் அங்கே பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப மொக்கையாக இருக்குது. லைக் ஜெமினி ரைட்டிங்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் கோடிங் பொறுத்த வரைக்கும் எஸ், இட்ஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ரிட்டி குட். பட் 2.5 ஃப்ளாஷை விட 2.5 ப்ரோ மாடல் வந்து கோடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ் மாடல். அந்த கோடிங் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் ஆனால் நார்மல் கோடிங்க்கெலாம் வந்து ஃப்ளாஷ் மாடல்ஸ்லாம் வந்து செட்டே ஆகலை. அண்டு அது கொடுக்குற ரிசல்ட்ஸும் வந்து எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ யா, ஸோ கூகுள் ஜெமினி பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூஸ் இட் ஃபார் லேர்னிங் பர்பஸ் விச் இஸ் சூப்பர் ஆசம். அண்டு ரைட்டிங்க்கு chatgpt ப்ரிஃபர் பண்ணுங்கள், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் யா, பேசிக்காக கோடிங்க்கு வந்து அகெயின் ஜெமினி வந்து எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரில, மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அண்ட் இமேஜஸ், எஸ், இப்போ இருக்க இமேஜ் மாடல் வந்து ஜெமினியில் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நான் நிறைய சாம்பிள் இமேஜஸ் வந்து அதில் க்ரியேட் பண்ணேன். உண்மையாலுமே லைக் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் ஸ்டில் அந்த ஏஐ டச் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ்னு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா யூ கேன் லைக் எக்ஸ்பெக்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இதுதான், திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜெமினி மாடல். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் மாடல் வந்து நம்ம க்ராக்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எலான் மஸ்கோட XAI கம்பெனியோட மாடல் தான் வந்து இந்த க்ராக் மாடல். ஸோ இந்த மாடல் வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த க்ராக்கில் பேசிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா க்ராக் 4 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஃபார் ஹெவி திங்கிங் டாஸ்க்கு. இதுக்கு முன்னாடி க்ராக் 3 இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், க்ராக் 3 இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ் அவுட் தேர். லைக் சீரியஸாக அது ஜென்ரேட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் சீரியஸாக சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து க்ராக் மாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் டு பி ஆனஸ்ட் சொல்லணுன்னா, சேம் நம்ம எல்லா டாஸ்க்கும் எடுத்துப்போம். ரைட்டிங் இட்ஸ் இஸ் நாட் ப்ரிட்டி குட். எனக்கு வந்து அது எழுதுறது சுத்தமாக பிடிக்கல க்ராக் பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து லேர்னிங். ஸோ லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ், க்ராக் இஸ் அ வெரி குட் மாடல் டு லேர்னிங். பட் க்ராக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம என்ன கேட்டாலும் அது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். மீதி மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போது chatgpt இல்லை கூகுள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒன்று கேட்டால் அது ரொம்ப பேசிக் லெவலில், லோ லெவலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் கரெக்டாக. நமக்கு எந்த கான்செப்ட்டு தெரியலனா புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். பட் க்ராக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதை வந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் க்ராக் மாடல்ஸில், விச் இஸ் லைக்
விச் இஸ் குட் ஆக்சுவலி. நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கற்றுக்கலாம். பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒரு லேர்னிங்க்கு அதை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ இருக்குது படிக்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிராக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராக்கில் கோடிங் பார்ட் வந்து எப்படி அப்படின்னா, கோடிங் இஸ் ப்ரிட்டி குட். பட் அகெயின் எனக்கு வந்து கோடிங் வந்து ஒரு பெருசாக எனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி லைக் இந்த மாடல்ஸ் எல்லாமே சேம், chatgptயாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், க்ரோக்காக இருக்கட்டும், நான் 3 மாடல்ஸ்லேயும் வந்து சேம் எனக்கு ஒரே டைப் ஆஃப் இதை கொடுத்து நான் கோட் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரே ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ண சொன்னேன். பட் சீரியஸாக ஐம் நாட் ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ். கிராக் வந்து என்னமோ சொல்கிறாங்க, கிராக் இஸ் ப்ரெட்டி குட் இன் ஜென்ரேட்டிங் கோட் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக கிராக் ஜென்ரேட் பண்ணுற கோட் வந்து எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியும் இல்லை. ஸோ அது திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் த கிராக். ஓகே ப்ரோ, இப்போ கிராக் எது வந்து பெஸ்ட்டு, லைக் கிராக்கை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சொல்கிறேன். கிராக் ஒரு செம்ம மாடலுங்க, செம்ம அறிவாளியான மாடல். நீங்கள் வந்து எந்த காம்ப்ளெக்ஸ் கொஸ்டினை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எந்த காம்ப்ளெக்ஸ் வேணாலும். நான் வந்து லைக் லாஸ்ட் இயர் வந்து நான் கேட் எக்ஸாமோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எம்சிக்யூ அண்ட் எம்எஸ்கியூ கொஸ்டின்ஸ் வந்து கிராக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன். அண்டு லாஸ்ட் இயர் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எந்த மாடல்ஸாலேயும் அதை சால்வ் பண்ண முடியல, எல்லாமே தப்பு தப்பாக தான் சொன்னிச்சு. பட் கிராக் வாஸ் லைக் வெரி அக்யூரேட், கரெக்டாக சொன்னிச்சு. மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும், மேக்ஸ் அண்ட் ஏஐ கொஸ்டின்ஸ்லாம் அது ரொம்ப கரெக்டாக ஆன்சர் பண்ணிச்சு. எனக்கு அது எப்படின்னே தெரில, அது லைக் ஸ்டில் இட்ஸ் லைக் செம்மையாக ஆன்சர் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் லேர்ன் பண்ணுறீங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ் கொஸ்டின், மேக்ஸ் கொஸ்டின் இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிராக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே வர்த் இட். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிஒய்க்யூஸ் அண்ட் எம்சிக்யூஸ், ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா கிராக்கை வந்து ரெடி பண்ண சொல்லுங்கள், சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் கிராக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட அவுட்புட் டோக்கன்ஸ் வந்து லைக் ரொம்பவே அதிகமாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி மீதி இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லைனா வந்து ஒரு லைக் ஒரு லாங் அவுட்புட் வந்து வேணும் அப்படின்னா கிராக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் வர்த் இட். ஸோ ஸோ கிராக் இஸ் ஃபார் எனக்கு பர்சனலி வந்து இந்த பிஒய்க்யூஸ், எம்சிக்யூஸ், ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கு அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து லாங் அவுட்புட் வேணும்னா இங்கே கிராக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ வாட் அபவுட் கிராக் இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கிராக்கை பொறுத்த வரைக்கும் நான் இமேஜஸும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். பட் அதே மாதிரி எனக்கு பெருசாக எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. கிராக்கோட இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்லாம் வந்து எனக்கு பர்சனலி ஒர்க் ஆகலை, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ கம்பேரிட்டிவ்லி லைக் இமேஜஸ்னால் யூ கேன் கோ ஃபார் ஜெமினி ஆர் chatgpt. கிராக் வந்து எனக்கு பெருசாக இல்லை. அண்ட் கிராக் 4 வந்து நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிராக். நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டா ஏஐ. ஸோ இந்த மாடல் நிறைய பேர் இருக்கானே, லாமான்ற ஒரு மாடல் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்டு பட் மெட்டா ஏஐன்னு ஒரு சைட் இருக்குது, அதில் நீங்கள் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யார் யாருக்கு தெரியும்னு தெரில, ஏன்னா அது ரொம்ப கம்மியான பேர் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ meta.ai ஒரு சைட் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் வந்து இந்த மெட்டாவோட மாடல்ஸ்லாம் வந்து உங்களால் அங்கே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு எஸ்பெஷலி இந்த லாமா 4 மாடலில் வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ லாமா 4 தான் வந்து இப்போ ரீசெண்டாக மெட்டா சைட்லேருந்து லான்ச் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடலையும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மெட்டாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் லைக் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டாஸ்க் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக எதுவுமே ஃபீல் ஆகலை. பட் ஆனால் அது லைக் ஓவராலாக அது வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணுது, கான்டென்ட் வந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணுது. பட் ரைட்டிங் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் நான் ஏன் வந்து பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் எப்போவுமே வந்து ஒரு இந்த மாடல் வந்து ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுதுன்னா அதில் ஒரு ஹியூமன் டச் இருக்கான்னு பார்ப்பேன். லைக் இதை பார்த்தாலே இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட்ரா அப்படின்னு தெரிகிற மாதிரி இல்லாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அதை வச்சு சொல்லும் போது எனக்கு பெருசாக மெட்டா ஏஐயோட ரைட்டிங், ஐ மீன் அந்த லாமா மாடலோட ரைட்டிங் வந்து எனக்கு பிடிக்கல. அண்டு ஸோ அதர் தென் தட் நீங்கள் கிராக் மாதிரியே லாங் ஃபார்மேட் கொஸ்டின்ஸு, ஸோ இதெல்லாம் வேணும், ஏதாவது பிஒய்க்யூஸ் இல்லை எம்சிக்யூஸ் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எதுக்கு ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெட்டா ஏஐ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெட்டா ஏஐயில் வந்து நீங்கள் இமேஜஸும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அண்ட் அந்த இமேஜஸை அனிமேட்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் அது. ஏன்னா நீங்கள்
லைக் வெறுமனே ஒரு இமேஜ் ஸ்டைலில் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் அந்த டூடுல் ஃபார்மேட்டு, அப்புறமேட்டு பிக்சல் ஃபார்மேட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் வந்து உங்களால் இமேஜஸ் க்ரியேட் பண்ணி சேஞ்சும் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அதை அனிமேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு மெட்டா ஏஐயில் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் நிறைய இமேஜஸ் வந்து மெட்டா ஏஐயில் க்ரியேட் பண்ணுவேன். பட் இந்த திங் இஸ், இது வந்து ஃபன்னியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும். பட் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜில் அவுட்புட் வேணும் அப்படின்னா எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. லைக் இமேஜஸ் அந்தளவுக்கு டீப்பாக வேணும்னா கோ ஃபார் chatgpt ஆர் ஜெமினி. ஸோ மற்றபடி உங்களுக்கு நார்மல் இமேஜஸ், அனிமேட்டட் இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பேசிக்கலி அதே மாதிரி பிவைக்யூஸ், எம்சிக்யூஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னா மெட்டா ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது யூசேஜ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் அண்ட் மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மாடல் விச் இஸ் பெர்ப்ளெக்சிட்டி. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு சிங்கிள் மாடல்னு சொல்கிறத விட இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் மாடல்ஸ். அண்டு பெர்ப்ளெக்சிட்டினாலே சர்ச் அப்படின்னு ரொம்ப பாப்புலராக இருக்குது. லைக் பெர்ப்ளெக்சிட்டி இப்போ நான் யூஸ் பண்ணாத நாளே இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஏர்டெல் யூசர்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரீயாக 1 இயர் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. லைக் நிறைய queries கேட்டுக்கலாம், டீப் ரிசர்ச் பண்ணிக்கலாம், லேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக்காக என்னென்னா நீங்கள் ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பெர்ப்ளெக்சிட்டியில். அண்ட் ஆல்சோ நான் ப்ரீவியஸாக பண்ண மாடல்ஸில் இப்போ chatgpt காசு கட்டினா நம்மளால் chatgptயோட மாடல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக அதே மாதிரி தான் கூகுளுக்கும். பட் ஆனால் பெர்ப்ளெக்சிட்டியில் நம்ம வந்து இந்த ப்ரோ வெர்ஷன்ஸில் சொல்கிறேன், மல்டிபிள் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் பெஸ்ட் எவர் டாப் மாடல்ஸ், கிளாடி, ஆந்த்ரோபிக்கோட கிளாடி மாடல் இருக்குது. அண்ட் தென் மீதி எல்லா மாடல் ஜெமினை யூஸ் பண்ணலாம், கிராக் யூஸ் பண்ணலாம். அப்புறம் GPT-4, GPT-5 ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, 5 யூஸ் பண்ணலாம். அப்புறம் அவங்களோட ஒரு மாடல் இருக்குது, சோனார்னு நினைக்கிறேன், அந்த மாடலும் யூஸ் பண்ணலாம். ஸோ O3 லைக் ரீசனிங் மாடல்ஸ், இதையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து ஒரு ஆக்சஸ் இருக்குது. இது ஒரு செம ஃபீச்சர். ஓகே, ஸோ பெர்ப்ளெக்சிட்டியை நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் சர்ச் இட்ஸ் ஆன் பெர்ப்ளெக்சிட்டி. உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன், அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு வரும். அண்டு ஸோ இதை பொறுத்த வரைக்கும், சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பெர்ப்ளெக்சிட்டி இஸ் ஸோ குட். அண்டு வேறு எதுக்கெல்லாம் ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும் அண்ட் ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள், விச் இஸ் சூப்பர் குட். அண்டு சப்போஸ் நீங்கள் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் பெர்ப்ளெக்சிட்டியில் வச்சுருந்தா யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை லைக் கிளாடி சோனட் 4.0 நினைக்கிறேன். அந்த மாடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்னால் வந்து இதுக்கு முன்னாடி கிளாடி வந்து பெய்ட் மாடல்ன்றனால என்னால் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியல. பட் இப்போ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக இருக்குது பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோவில். ஸோ அதனால் வந்து நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் ஐ ரியலி லவ் வித் ஃபெல் இன் லவ் வித் திஸ் கிளாடி சோனட் 4.0. ஸோ அதான் இந்த மாடல் நேம்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மாடல் செம்மையாக அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுது, எஸ்பெஷலி ஃபார் த கோடிங்க்கு ஒன் ஆஃப் த டாப் மாடல்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் வந்து அது கொடுக்குற கோட் வந்து லைக் ஒர்க்கும் ஆகுது, அதே மாதிரி வந்து நம்ம கேட்குற மாதிரி அவுட்புட்டும் வந்து ஜென்ரேட் பண்ணுது. அதனால் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த கிளாடி சோனட் மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதுதான் வந்து அதுக்காக தான் நான் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணுறேன். பட் அதர் தன் தட் சர்ச் திங்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது எம்சிக்யூ இல்லை பிவிக்யூஸ் ஜென்ரேட் பண்ணணும் அந்த மாதிரினாலும் நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு பெர்ப்ளெக்சிட்டியில் ஒரு செம்ம ஃபீச்சர் என்னென்னா, ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சூப்பர் 2 ஃபீச்சர் என்னென்னா, ஒன்று நீங்கள் பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஸோ தட் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது அப்புறமேட்டு படிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு செம்ம ஃபீச்சர் என்னென்னா ஸ்பேசஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது கிராக்லேயே இருக்குது, பட் ஆனால் பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்னா ஸ்பேசஸ்னு ஒரு கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு டாஸ்க்கை திரும்ப திரும்ப செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரலாக எப்போவுமே ஒரு டாஸ்க் என்னென்னா, நான் ஒரு பேராகிராஃபை இந்த மாதிரி ஒரு ஏஐ மாடல்கிட்ட கொடுத்து இதை கிராமர் கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ நான் எழுதின ஒரு பிளாகையோ எதையோ ஒன்று போட்டு கேட்பேன். ஸோ இப்போ கரெக்ட் பண்ணி கொடு நான் ஒவ்வொரு வாட்டி அந்த ப்ராம்ப்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக இதுக்கு நான் டைப் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நான் ஒரு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருவேன்.
என்னென்னா இந்த மாதிரி வந்து நான் பேஸ்ட் ஆன் திஸ் பேராகிராஃப் எனக்கு வந்து இந்த கிராமர்லாம் கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்துருவேன். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த ப்ராம்ப்ட் வந்து எப்போவுமே இருக்கும். நான் எந்த வாட்டி வேறு ஏதாவது query வந்து கொடுத்தாலும் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் அதை கன்சிடர் பண்ணி எனக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ பேசிக்கலி ஸ்பேசஸ் வந்து ஒரு செம ஃபீச்சர். அண்ட் அது வந்து இதுலேயும் இருக்குது, க்ராக்லேயும் இருக்குது. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் இது இல்லாமல் டீப் சீக் மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய மிஸ்ட்ரல் மாடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மாடல்ஸ் தட் ஐ யூஸ் பர்சனலி. அண்ட் இதுதான் எனக்கு பிடிச்ச பேசிக்காக மாடல்ஸ். ஸோ ஃபைனலாக குயிக்காக ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஸோ chatgpt யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஜெமினி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறீங்க இல்லை கற்றுக்குறீங்க அப்படின்னா கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் க்ராக், நீங்கள் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறீங்க லைக் மேக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ் இல்லை ஏதாவது ரொம்ப டீட்டெயில் கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் இல்லை சால்வ் பண்ணணும்னா க்ராக் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் மெட்டா ஏஐ ஃபார் இமேஜஸ் அண்ட் அனிமேட்டட் இமேஜஸ்லாம் வேணும்னா மெட்டா ஏஐ. அண்ட் பெர்ப்ளெக்சிட்டி ஃபார் சர்ச். அண்ட் அதில் வந்து ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாடியோட சோனர் மாடல் ட்ரை பண்ணுங்கள், விச் இஸ் குட் ஃபார் கோடிங் அண்ட் ஆல் தோஸ் டாஸ்க். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் நான் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, see you guys, bye bye.